வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுங்கிற ஒரு சீரீஸ்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 3ல இருக்கிறோம். நம்மளுடைய 3வது நாளோட நோக்கமே ஒரே ஒரு நோக்கம் தான், பென்னு பேப்பர் இல்லாம மைண்ட்ல எப்படி நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறதா. 20 கணக்கு இருக்குன்னா 10 கணக்கை எப்படியாச்சும் மைண்ட்ல யோசிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி எப்படி நம்ம யோசிக்கிறோங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம இந்த கிளாஸ்ல யோசிக்க போறோம். ஓகேங்களா? தெளிவா பாத்துக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா நீங்க யோசிக்கணும். பென்னு பேப்பர் நீங்க ஓரத்துல வச்சிருங்க. தெளிவா மைண்ட்ல யோசிங்க. முடியலைன்னா மட்டும் பென்னு பேப்பர் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு முடியலைன்னா வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 4 hours 5 hours முன்னாடி நம்ம 10 சம்முக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாத்துக்கிறங்க கண்டிப்பா. ஓகேங்களா? நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவை கண்டிப்பா பாத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம 11ல இருந்து பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் பார்க்க போறோம். 11ல இருந்து 20 வரை பார்க்க போறோம். அடுத்து உங்களுடைய ஹோம்ஒர்க் கணக்கு இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் கணக்கையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் சம் பிளஸ் இந்த பிடிஎஃப் நான் எழுதுற பிடிஎஃப் எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? போலாமா? வாங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் என்ன 11 5000ல இருந்து 5500க்குள்ள இடையில் உள்ள மிகப்பெரிய எண் எது? அது எப்படின்னா 12 16 24 வகுப்படணுமா? அடுத்து மீதி வந்து என்ன 9 வரணுமாங்க. ஓகேங்களா? இந்த கணக்கை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான எல்சிஎம் வந்து என்னன்னா 48 எனக்கு தெரியும். 48k + 9. அப்ப ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்னா 5 4 8ங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன்னா, இந்த எனக்கு 5000ல இருந்து 5500 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேணும். அப்ப எனக்கு 5800 இருக்கு. 5800 இருக்குன்னா எனக்கு இந்த ஆன்சர் வரவே வராது. சிங்கிற ஆன்சர். ஓகேங்களா? சிங்கிற ஆன்சர் எனக்கு வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது வாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, இது 3 ஆன்சர் இருக்கும். இது எப்படி நீங்க போட்டீங்க அப்படிங்கிற கேட்டீங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. ஒரு ஈவன் நம்பர் கூட நான் ஆட் நம்பரை நான் பெருக்கினாலும் எனக்கு ஈவன் தான் வரும். இதே உங்களுக்கு ஈவன் நம்பர் கூட நான் ஈவனை பெருக்கினாலும் எனக்கு ஈவன் நம்பர் தான் வரும். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த 48ங்கிறது இந்த இடத்துல எந்த நம்பர் நான் பெருக்கினாலும் எனக்கு ஈவன் நம்பர் தெரியும். பிளஸ் இது என்னது 9ங்கிறது ஒரு ஆட் நம்பர். நான் ஈவனே ஆடே நான் கூட்டும் போது எனக்கு என்ன வரும், ஆட் நம்பர் தான் வருங்க. இது எப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளதுல ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4 இது உங்களுக்கு என்ன வருது, 7 தான் வரும். அதே ஆட் நம்பர். எந்த நம்பரை வேணா நீங்க கூட்டுங்க, ஒரு ஆடையும் ஒரு ஈவனையும் உங்களுக்கு ஆட் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து நம்பர் சிஸ்டத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலைன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒட்டி உள்ள கான்செப்டா நான் சொல்றேங்க. வாங்க. இப்ப ஈவனு பிளஸ் ஈவன் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈவன் தாங்க. இதே ஆடையும் கூட்டுறீங்கனாலும் உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் வரும். இதே ஒரு ஆடு பிளஸ் ஈவன் இதை சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆட் நம்பர் வரும். எப்படின்னா ஒரு கலப்படமா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற கலப்படமா ஆகுதுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல மித்த எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரே இதா இருந்தா ஈவனுங்கிறத நான் போச்சு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் இந்த ஆன்சரை போட்டேன். தெளிவா பாருங்க. எனக்கு ஈவனுங்கிறது தெரியும், இது ஆடுங்கிறது தெரியும். அப்ப ஆடு தான் எனக்கு ஆன்சர் வரணும். ஆடுல இருக்கிறது இது மட்டும்தான், மித்த எதுவுமே எனக்கு இல்ல. ஓகேங்களா? இதாங்க நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தடா நீங்க போடணும். யோசிக்கணும். செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னா, தெளிவா கேட்டுக்கோங்க. 12ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 மீதி வரணுங்க. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஒரு ஈவன் நம்பரை வச்சு நீங்க டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது ஈவன் நம்பர் ஃபுல்லா உங்களுக்கு டிவைட் ஆயிரும். அப்ப +9ங்கிறது உங்களுக்கு ஆட் நம்பர். அப்ப உங்களுக்கு அதை நீங்க கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பா ஆட் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு ஆட் நம்பர் நான் போயிட்டு கூட்டுறேன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஈவன் நம்பர் வரவே வராது. அப்படி கூட நீங்க இந்த ஆன்சர்ங்கிறத போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 12 வச்சு நீங்க செக் பண்ணி ரிமைண்டர் 9 வர என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க அப்படியும் போடலாம். 2 மெத்தட் இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது மெத்தட் வாங்க. 3வது மெத்தட் என்னன்னா, நான் இப்ப சொன்ன தெரியுமா, இதுதான் 48k + 9ங்க. இப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த கேக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவேன். 100 110 இல்ல 120 ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஏன் 100ன்னு போனேன்னா எனக்கு 5000 கிட்ட வேணும். அப்ப 100 போட்டாங்க 4800 தான் வரும். அப்ப 110 நான் போட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் போட்டு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்து அதுல இருந்து நான் 9 கூட்டி நான் ஆன்சர் போடலாம். இது வந்து பேசிக் 100% இது பேசிக்ங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் என்ன சொன்னேன், நீங்க உங்களோட மைண்டை வச்சு யோசிக்கணும். செகண்ட் மெத்தட்ல உங்களுடைய மைண்டை வச்சு தான் நீங்க யோசிக்க போறீங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க டிவைட் பண்ணி கூட நீங்க யோசிக்க. நான் இப்ப என்னென்ன கோணத்துல சொன்னோ அந்த கோணத்துல உங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. உங்க மைண்ட் தானா யோசி. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கத்து பண்ற கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தர் ஏ வந்து என்னன்னா 16 நாள்ல வேலை பார்க்கறாருங்க. இப்ப ஸ்கூல் பிளே கிரவுண்டுங்க. ஓகேங்களா? அடுத்து இதே பி வந்து என்ன பண்றாரு, அதே வேலையை 12 நாள்ல முடிக்கிறாருங்க. அடுத்து ஏ பி பிளஸ் சி பிளஸ் 3 பேர் சேர்ந்து 4 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, சி மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஒரு பேசிக்கான கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். இல்லையா? பாத்துக்கிறேங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் வரேன். 16 12 4ங்க. ஓகேங்களா? இது ஏ, இது பி, இது ஏ பிளஸ் பி. இது 3க்கு நீங்க எல்சிஎம் எடுப்பீங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 32 வருது. அப்ப 48ங்க. 48ங்கிறது எல்சிஎம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பீங்க. எஃபிஷியன்சி 42 16 3. அடுத்து இது என்னது 4. அப்ப இது நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 12ங்க. 12. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஒர்க் பை நம்மளுக்கு டேங்கிறது எஃபிஷியன்சி ஃபார்முலாங்கிறது நமக்கு தெரியும். இதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம். இது வந்து என்ன ஒர்க், இது வந்து என்ன டேங்க. இதை தான் நான் டிவைட் பண்ணி நான் இதை போட்டேங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியுது பாருங்க, இது ஏன்னு தெரியும், இது பின்னு தெரியும், இது ஏ பிளஸ் பி பிளஸ் சிங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுது, ஏ பிளஸ் பி பிளஸ் சிங்கிறது எனக்கு 12 எஃபிஷியன்சி. அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 வேலையை 12 பைக்கு தயாரிப்பாங்கன்னு வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஏயும் பியும் சேர்ந்தா மட்டும் ஒரு நாளைக்கு 7 பைக்கு தயாரிப்பாங்க. இந்த 7 இருக்கா, 3 பிளஸ் 4 7. அப்ப எனக்கு சிங்கிறவன் எத்தனை பைக்கு தயாரிப்பான், 5 பைக்கு ஒரு நாளைக்கு தயாரிப்பான். ஓகேங்களா, எனக்கு மொத்த வேலைங்கிறது என்ன தெரியுது, 48. அப்ப சியோட என்னதுன்னா 48 பைக்க 5 நாள்ல தயாரிக்கணும். டிவைட் பண்ணது 9.6. இப்ப அந்த நான் பைக்குங்கிறத சொல்றது உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னது. பிளே கிரவுண்டு அப்படிங்கறத சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதனால பைக்கு கார் அப்படிங்கறத நான் ஈஸியா சொன்னேன். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க 13வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்ட வடிவ தோட்டத்தில் உள்ள, சரியா சொல்றேன், இந்த கொஸ்டின் நான் முன்னாடி பாத்திருக்கேன். ஒரு வட்டம் இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ள 3 வட்டம் சின்ன வட்டம் உள்ளது வடிவத்துல ஒரு, அடுத்து இதுக்கான ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உள்ள பெரிய வட்டத்துக்கான ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, 7ன்ட்டாங்க. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சின்ன ஆறுங்கிறது 2ன்ட்டாங்க, பெரிய ஆறுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 7ன்ட்டாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசுக்கு வந்து என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். சின்னத்துக்கு என்ன தெரியும், 3/r² உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தெரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, இது ஃபிக்ஸ் கொஸ்டின்ங்க. ஓகேங்களா, அப்படியே நீங்க நம்பரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். 22/7 பெரியாருங்கிறது என்னது உங்களுக்கு 7 × 7. ஓகேங்களா, மைனஸ் 3 × 22/7 × 2 × 2 4ங்க. ஓகேங்களா, இப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 7ஆல அடிச்சிருவீங்க. 7 22 154ங்க. மைனஸ் அடுத்து நீங்க இதை வந்து என்ன அடிக்க முடியாது, 7 வச்சு நீங்க எதையுமே அடிக்க முடியாது. அப்ப 12 × 22/7. ஓகேவா, இப்ப நீங்க இது ரெண்டே நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 154. மைனஸ் இதை ரெண்டே நீங்க பெருக்குனீங்கன்னா 264ங்க. 264/7. ஓகேங்களா, இப்ப எனக்கு என்ன தெரியுது, 154 மைனஸ் 264/7. இப்ப நீங்க இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 3 அடுத்து 3 7.7ங்க. இப்ப நீங்க இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 37.7. நீங்க மைனஸ் பண்றீங்கன்னா 116.3ங்க. ஓகேங்களா, அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து 116 மீட்டருங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃபிக்ஸ் கொஸ்டின். இது நீங்க தெளிவா படிச்சுக்கிறீங்க. தெளிவா சார், மென்சுரேஷன்ல நீங்க உடனே நீங்க வந்து மார்க் எடுக்க முடியாது. எதாவது ஃபிக்ஸ் கொஸ்டினா இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வரேன். அந்த ஃபார்முலா மட்டுமாச்சும் கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா, தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து ஏஜஸ்ல இருந்து நம்ம பாக்குறோம். ஏஜஸ்ல இருந்து ஒண்ணுமே கிடையாது, 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஃபிக்ஸ்ங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா, இதான் பிரசன்டேஜ். ஓகேங்களா, இந்த ஏஜ்ல இருந்து அகோனா இந்த பக்கம் போறோம், ஹென்ஸ்னா இப்ப வந்து அடுத்துனா இங்க வரும். ஓகேங்களா, ஆஃப்டர்னா இப்ப நான் அகோல வந்து என்னன்னா 10 வருஷத்துக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, 5:1 ரேஷியோல இருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள வயசு. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, a man age was the 5 times son age. அப்பாவுக்கும் பையனுக்குன்னு வச்சுக்கிறோங்க, மேனுங்கிறது எது வேணா வச்சுக்கலாம் நீங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பாருங்க, 2 years hence 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் twice the age will equal to the, அப்படின்னா 2 எஃப்ங்கிறது 4 சன்னோட ஈக்குவல்ட்டாங்க. அப்பனா எனக்கு என்ன தெரியும், எஃப் பை சன்னுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், 2/1ன்னு தெரியும். அப்ப எனக்கு 2 வருஷம் கழிச்சு 2:1ன்னு எனக்கு வருதுங்க. ஓகேங்களா, ஓகேங்க. இப்ப ஏஜஸ் கணக்குல எப்பவுமே உங்களுக்கு தெரியும், டிஃபரெண்ட்ங்கிறது சேமா இருக்குங்க. டிஃபரெண்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் சேமா இருக்கணும். அது யாங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம், தெளிவா புரிஞ்சுக்கிறோங்க. எனக்கு இப்போ 10 வயசு, எங்க அப்பாவுக்கு 50 வயசு, எனக்கு இப்போ 40 வயசு தான் டிஃபரெண்ட். இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, எனக்கு 15 வயசு, எங்க அப்பாவுக்கு 55 வயசு. அப்பவும் என்னோட ஏஜ்ங்கிறது டிஃபரெண்ட் 40 வயசு தான். புரியுதா, எத்தனை வருஷம் முன்னாடி போனாலும் சரி, எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் சரி, ஏஜோட டிஃபரெண்ட்ங்கிறது சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, இப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு, டிஃபரெண்ட் 1 இருக்கு. இங்க என்ன டிஃபரெண்ட் இருக்கு, எனக்கு 4 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் டிஃபரெண்ட் சேம் பண்ணுவேன்னா, இப்ப இன்ட்டு 4 போட்டுப்பேன். அப்ப இங்க என்ன வருது, இன்ட்டு 4 × 4. அப்ப எனக்கு இங்க 8ன்னு ஆயிருச்சு, இங்க வந்து 4ன்னு ஆயிருச்சு. இங்கேயும் சேம் நம்பர் 3 இன்க்ரீஸ் ஆகும், அதே நம்பர் தான் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே நீங்க இப்படி சேம் பண்ண பரட்டு. ஓகேங்களா, அப்ப இந்த 3ங்கிறதான் இங்க 10 வருஷம், இங்க 2 வருஷம். அப்ப இது 2 நீ ஆட் தானே பண்ணுவீங்க. இதுக்கான டிஃபரெண்ட் என்னது, 12 வருஷம். இது 2க்கும் கூட்டினாதான் உங்களுக்கு டிஃபரெண்ட் மொத்த ஏரியாக்கானது. அப்ப 12 வருஷம். இப்ப 12னா எனக்கு ஒரு ரேஷியோங்கிறது என்ன தெரியும், எனக்கு 4ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 4ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சன்னோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, ஒரு ரேஷியோட வேற 4. எனக்கு பிரசன்டேஜ் 10 வருஷம் கழிச்சு அப்ப என்னது, எனக்கு 14 ஏஜ். அப்ப ஏஜ்ங்கிறது என்னது, 14 ஏஜ். இதே அப்பாவோட ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா 4 × 20 10 வருஷம் கழிச்சு 30 ஏஜ் அப்பாவோட ஏஜ். ஓகேங்களா, இல்லையா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் சம் என்ன, 15ஆவதுங்க. 15ஆவது உங்களுக்கு நல்லா தெரியுது, இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்குங்க. ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எல்லா கொஸ்டின்லயும் இந்த கொஸ்டினுக்கு வர ஆரம்பிச்சு தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுல ஆப்ஷன் மெத்தட்ல தான் ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க, ஆப்ஷன் மெத்தடு. ரெண்டாவது வந்து என்னன்னா ஃபார்முலா மெத்தடு.
இப்ப ஆப்ஷன் மெத்தட்ல வந்து நம்மளால போடவே முடியல. ஏன்னா முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டது எப்படின்னா எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோஷனல் ஆகும் அப்படிங்கிறத முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஆப்ஷன்ல இருந்து நம்ம அப்படியே நம்பர் எடுத்து ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த நம்பர் நீங்க கண்டுபிடிச்சு மீன் ப்ரொபோஷனல்ல நீங்க போட்டு ஆன்சர் கொண்டு அப்ப நம்ம ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அப்ப எடுக்காம நீங்க இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுதான் லெட் நீங்களே எடுத்துக்கிறது. நீங்களே கேஸ் ஈக்குவல் டு 5 இல்ல 6 7ன்னு நீங்களே குத்து மதிப்பா நீங்களே கணிச்சு நீங்களே எடுத்துக்கணும். அப்படி நீங்க போடலாம். அப்படி இல்லையா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா மெத்தட் போடலாம். இதுதான் உங்களுக்கு டிஃபரெண்ட் மெத்தட் நான் கத்துக்கிட்டேங்க. ஓகேங்களா? இந்த டிஃபரெண்ட் மெத்தட் என்னங்கிறது, அந்த ஃபார்முலா மெத்தட் என்னது அப்படிங்கிற 3 விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ஆப்ஷனல் மெத்தட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம், அது வந்து டைம் இழுக்கவும் சான்ஸ் இருக்குது நிறைய. இப்ப அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் மெத்தட் நான் சொல்றேன். தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ரேஷியோ ப்ரொபோஷனல் என்ன தெரியும், 2 + x அடுத்து பிளஸ் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 + x பை 35 + x. ஓகேங்களா? அதை நீங்க அப்படியே எடுத்துக்க எழுதிக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணா ஒண்ணுமே கிடையாது, இந்த 2 நம்பருக்கு நீங்க டிஃபரெண்ட் எடுங்க. என்ன வருது, 1 டிஃபரெண்ட். அதை இந்த 2 நம்பருக்கு டிஃபரெண்ட் நம்பருக்கு 30க்கு 35க்கு டிஃபரெண்ட் என்னது, 5. ஓகேங்களா? இந்த 5 எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே கிடையாது, இந்த 5 எடுத்துட்டு வந்து இந்த நம்பர் கூட பெருக்குங்க. ஓகேங்களா? இதே இந்த 1 எடுத்துட்டு வந்து இந்த நம்பர் கூட பெருக்குங்க. அவ்வளவுதான் வேலைங்க. புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப நான் பெருக்குனேன்னா 5 பெருக்குனேன்னா 10 + 5x ஈக்குவல் டு 30 + x. கரெக்டா? கரெக்டுங்க. இப்ப எனக்கு என்ன வருது, இதை நீங்க இந்த பக்கம் நீங்க எக்ஸ கொண்டு வந்தீங்கன்னா 4x ஈக்குவல் டு அந்த பக்கம் உங்களுக்கு 20,000. 30 - 10 20,000. அப்ப x ஈக்குவல் டு உங்களுக்கு 5 x ஈக்குவல் டு 5. இப்ப நீங்க 5 நீங்க இந்த இடத்துல கூட்டினீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு ப்ரொபோஷனலா ஆகும். என்ன பாருங்க, இப்ப 5 நீங்க கூட்டுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், 7 பை உங்களுக்கு 8. இந்த பக்கம் என்ன வருது பாருங்க, 35/40. நீங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா 7/8 வந்துருச்சா? இந்த ஆன்சர் உங்களுக்கு ப்ரொபோஷனல் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுக்கு அடுத்து நீங்க ப்ரொபோஷனல் கண்டுபிடிப்பீங்க, ரூட் ஆஃப். இப்போ அதனா ப்ரொபோஷனல் கண்டுபிடிப்பீங்க, ரூட் ஆஃப் ஏபி. இந்த 2 நம்பரை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க. எப்படின்னா எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது, 5 தெரியுது. 5னா உங்களுக்கு என்ன வருது, இந்த இடத்துல 5னா உங்களுக்கு 12. இது வந்து என்ன, 5 நீங்க கழிச்சீங்கன்னா 3. ஓகேங்களா? அப்ப 3 × 12 36. ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னன்னா 6. ஆன்சருங்கிறது 6. ஆப்ஷனை அப்டேட் பண்ணலையா, சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது, ஆறுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட், இதுதாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் நான் ஃபார்முலால தான் நான் போடுவேன், இந்த மாதிரி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப ஃபார்முலாக்காரங்களுக்கு நான் சொல்லிடுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி பை அதே பிசி பிளஸ் பிசி பிளஸ். ஓகேங்களா? 2 பிளஸ் பண்றோம், மைனஸ் அடுத்து ஏ பிளஸ் டி. ஓகேங்களா? இதுதாங்க ஃபார்முலா. இது ஏ, இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டிங்க. ஓகேங்களா? இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைச்சிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு மீன் ப்ரொபோஷனல் கேட்டா மீன் ப்ரொபோஷனல் போடுங்க, தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்டா தேர்ட் ப்ரொபோஷனல் போடுங்க, எது கேட்கறாங்களோ அதை போடுங்க. ஆனா பெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த டிஃபரெண்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஆப்ஷன் மெத்தட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ வந்திருக்கிறது லெட், நீங்களா எடுத்துக்கிறது, குத்து மதிப்பா நீங்களே எடுத்துக்கிறது. ஓகேங்களா? இந்த லெட்ங்கிறது முன்னாடி இருந்து இருக்குதான். இப்ப நான் வந்து என்னன்னா, இதை அதிகமா நான் யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே இங்க என்ன எழுதுனீங்களோ அதே தாங்க, 2 + x பை 3 + x ஈக்குவல் டு 30 + x பை 35 + xங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல எந்த நம்பரை கூட்டினா 2க்கு ஈக்குவல் வருதுன்னு பாக்க, நீங்களே கூட்டி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் 4 வச்சு கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இங்க எனக்கு 6, அடுத்து 7, அடுத்து இங்கே அதே மாதிரி 4 34, அடுத்தது கீழே 34 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 17 தான் வரும். அப்ப நீங்க வரவே வராது. இப்படிங்கிற மாதிரி நீங்க லெட்னு போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடணும், அடுத்து 5ன்னு போடணும், 6ன்னு போடணும். இந்த மாதிரி நீங்க போட்டு உங்க நல்ல நிலைமை 5 6க்குள்ள இருக்குன்னா டப்புன்னு வந்துடும். இதே உங்க கெட்ட நேரத்துக்கு 9 11 12 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க சில நேரம் 37 எக்ஸ் வேல்யூ வந்துருக்குது. அப்புறம் கொஸ்டின்னா நீங்க ரொம்ப இந்த லெட் வேல்யூல நீங்க போடவே முடியாது. ஒண்ணு நீங்க டிஃபரெண்ட் மெத்தட் கத்துக்கணுங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட் கத்துக்கணுங்க. பெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ம நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் வந்து 16வதுங்க. இதுவும் ஒரு காலத்துல நல்லா சூப்பரா கேட்ட கொஸ்டின் தாங்க, அதனாலதான் இதே எடுத்து வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் received on sum is 25/16 of the sum அப்படின்றாங்க. அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 25/16 இன்ட்டு சம்மானது பிரின்சிபல். அப்ப நீங்க இந்த பிங்கிறது இங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு 25/16 உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நீங்க வந்து என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால நீங்க போட்டாவே ஈஸியா வரும். PNR/100ங்கிற ஃபார்முலாலே போடுங்களேன். இப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 25 தெரியும். அப்ப எனக்கு வந்து பிங்கிறது என்ன தெரியும், 16 தெரியும். என்னங்கிறது எனக்கு வந்து என்ன சேம்ட்டாங்க, நம்பர் ஆஃப் த இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் த ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நான் வந்து என்ன ரெண்டுக்குமே நான் கேன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன்.
அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இங்க 100க்கு 100 போட்டேன். இப்போ நீங்க இதை டிவைட் பண்றா டிவைட் பண்ணிக்கலாம். இது 4, இதை அடிச்சீங்கன்னா 25. ஓகேங்களா? இப்பயே எனக்கு பார்த்தோன்னா தெரியுது எனக்கு இதான் ஆன்சர்னு. ஏன்னா 25ஓட மல்டிபிள் அதான் இருக்குது ஒண்ணு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 25 இன்ட்டு இந்த கீழே இருக்க 25 அந்த பக்கம் போகும்போது என்னது 25/4ங்கிறது மேல உள்ளது இந்த பக்கம் டிவைட் ஆயிரும் பை k² இங்க இருக்கு. அப்ப நான் இதை கே வேலைக்கு எடுக்கும் போது என்ன ஆகுது, எல்லாமே நான் ஸ்கொயர் ரூட் பண்ணுவேன். அப்ப 5 இன்ட்டு 5/2 ஆகுமா? அப்ப 25/2 25/2 பாதி என்னது 12.5%. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பிரின்சிபல் இந்த இடத்துல சம் இல்லாம உங்களுக்கு வந்து சில நேரம் அமௌண்ட் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க அமௌண்ட்னு எடுத்து நீங்க போடணும். அவ்வளவுதான். நீங்க மைனஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. வேற எதுவுமே கிடையாது இதுல பெருசா. ஓகேங்களா? அடுத்து வாங்க 17வது கொஸ்டின். ராமு தனது வருமானத்தை 72% செலவு அவர் வருமானம் 12% அதிகரித்தது. மேலும் அவன் தனது செலவை 5% அதிகரித்தார். ஓகேங்க. ராமு முன்பு X சேமித்தார் மற்றும் அதிகரித்த பிறகு Y% சேமிக்கிறார் என்றால் X - Y/Y into 100% மதிப்பு என்ன காண்க. இது உங்களுக்கு பார்த்தாவே என்ன தெரியுதுன்னு தெரியுதா? உங்களுக்கு வந்து ஏபி ரூல் மெத்தட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்னன்னா அதை 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க போயிட்டு கண்டிப்பா பாத்துருங்க. ஓகேங்களா? இது என்னன்னா வாட் பர்சன்டேஜ்ங்க. வாட் பர்சன்டேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாட் பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் பர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, தென்னுக்கு அப்புறம் உள்ளதை ஒய்யை நீங்க கீழே போடுவீங்க, மேலே X - Y இன்ட்டு 100ன்னு போடுவீங்களா? அதே தாங்க இங்க கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா எக்ஸோட சேவிங் என்னன்னு. அப்ப எனக்கு என்ன தெரியும், இதை நான் அலிகேஷன்ல ஈஸியா பண்ணலாம். தெளிவா கிட்டட்டுக்கிறேங்க. இப்ப எக்ஸ்பென்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ்பென்ஸ் இங்க வச்சுக்கிறேங்க. இது இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் ஆகிற பெர்சன்டேஜ் போடணுங்க. அதேதான் இங்க சேவிங்கு. சேவிங்குக்கு வந்து என்னன்னா அதே இன்க்ரீஸ் ஆகிற டிக்ரீஸ் ஆகிற பெர்சன்டேஜ் போடணும். அடுத்து இன்கம்ங்க. இன்கம் சென்டர்ல போடணும். அதுவும் இன்க்ரீஸ் ஆகிற டிக்ரீஸ் ஆகிற நம்பரை இங்க கீழே இங்க என்ன பண்ணணும்னா அதே எக்ஸ்பென்ஸ் போடணும். இங்க உள்ள எக்ஸ்பென்ஸ் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் முழு சம்பளத்துல இருந்து இவ்வளவு ஆச்சு டேட்டாவா இருக்கு தெரியுமா, அந்த டேட்டா போடணும். இந்த இடத்துல டேட்டாங்கிறது இங்க 72%. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க என்னது சேவிங்கோட டேட்டாங்க. சேவிங்கோட டேட்டா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க தெளிவா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து அடுத்த கணக்கு நீங்க போட முடியும். அதுக்கடுத்து நீங்க மூவ் பண்ண முடியும். இது நீங்க தெரியலன்னா நீங்க மூவ் பண்றது கஷ்டம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் தெளிவா சொல்ல பாருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ்பென்ஸ்ங்கிறது 72% தெரியுது. 72%. அப்ப எக்ஸ்பென்ஸ் 72%. எனக்கு சேவ் பண்ணது என்ன தெரியும், அப்ப 28%. இன்கம் 100 இருக்கும்போது தானே இப்படி பண்ண முடியும். ஓகேங்க. அடுத்து என்னென்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இன்கம் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுது 12%. அப்ப இன்கம் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன பண்ணுவீங்க 12% போட்டு. அடுத்து என்ன ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பென்ஸ் என்னது இங்க 5% போட்டுருவீங்க. உங்களுக்கு இந்த சேவிங் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. இப்போ நீங்க டேட்டாவை எப்பவுமே நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா மேல உள்ள பர்சன்டேஜை கேன்சல் பண்ண முடியாது. இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வருது. இதை அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1. அதுக்கடுத்து வந்து என்னன்னா 8 18ன்னு வருதுங்க. ஓகேங்களா? 1 8 4 பல்லு அடிச்சிங்க. இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 12ல இருந்து 5 கழிச்சிங்க உங்களுக்கு 7 வருது. அப்ப 7ஓட வேல்யூ வந்து 7 தான் இருக்குது. அப்ப 18ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 18 தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப இந்த பக்கத்துல உள்ளது என்ன பண்ணணும் கூட்டணும். அப்ப கூட்டினா என்ன வரும் 18 + 12 = 30%. ஓகேங்களா? இந்த கணக்கு வந்து இதே மாதிரி அலிகேஷன்ல முன்னாடி உள்ள 2 வீடியோலயுமே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அது வேற வேற டைப்புக்கு பார்த்தோம். அந்த டைப்பை நீங்க கம்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம பிடிஎஃப் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. எப்படின்னா லாஸ் ஆகும் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மளை கொலை போடுற மாதிரி ஒரு கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 455க்கு நட்டத்திற்கு விற்றார். அதை 490க்கு விற்றால் அவர் பெரும் லாபம் நட்டத்தின் 4 மடங்கு ஆகும். எப்படின்னா ஒரு கடைக்காரர் 455 ரூபாய்க்கு விற்கிறாரு. இன்னொரு அதே பொருளை தான் 490 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்கும் போது என்ன ஆகுது, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இங்க 1 ரூபாய் லாஸுக்கு வித்திருந்தாருன்னா இங்க 4 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த பாருங்க, அவர் பெரும் லாபம் நட்டத்தின் 4 மடங்கு ஆகும். அப்போ 1 மடங்கு அவர் நட்டம் பெறாருன்னா அதுல இருந்து 4 மடங்குக்கு லாபம் பெற மாதிரி அவர் வித்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப 25% லாபம் பெறும் அவர் பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்றிருப்பார். இப்ப இதுக்கு உள்ள டிஃபரெண்டும் இதுக்குள்ள சம்மும் ஒண்ணுங்க. இப்ப இதுக்குள்ள டிஃபரெண்ட் என்னது உங்களுக்கு என்ன தெரியும், 35ன்னு தெரியும். 35ங்கிறது என்ன தெரியுது, 4 + 1ங்கிறது 5x. அப்ப எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது 7ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுல இருந்து ஒரு ரேஷியோங்கிறது எனக்கு 7ன்னு தெரியும். அப்ப நான் கூட்டினா எனக்கு என்ன வரும் 462ங்கிறது எனக்கு காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? 462ங்கிறது என்னன்னா காஸ்ட் பிரைஸ். இது எப்படி வந்துச்சு, இங்க +7 நான் பண்ணேன், அதனால எனக்கு இது வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இருந்து எனக்கு 25% எனக்கு வேணும். அப்பனா எனக்கு 25% எனக்கு வேணும்னா கூடி இருக்கு லாபம் பெற்றால்
அப்போ 125% வேணும். அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா இது 4, இது அடிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா? இதை நீங்க 4ஆவது பல்ல அடிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அடிக்க முடியாது. 2ஆவது பல்ல அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா 2, 3, 1 231. அப்ப 2ங்கிறது இங்க அப்படியே இருக்குது, இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்க 5 வச்சு பெருக்குனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 5 அடுத்து 15 10னா 11/2. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 5. 5ல தான் ஆன்சர் வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் இதுவாக தர வாய்ப்பு இருக்கு. 5 அடுத்தது மிச்சம் 1 7, அடுத்து மிச்சம் 1 7 புள்ளி, அடுத்தது இருக்கு உங்களுக்கு மிச்சம் வந்து 1 இருக்குது 5 75.577.5 இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இதுதான் வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. 19வது கொஸ்டின் என்னன்னா டிஸ்கானஸ்ட்ங்க. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டினுங்க. இப்ப எல்லா எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. எலெக்ஷன் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா அதே மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டு இது வந்து என்னன்னா இந்த கடைக்காரங்க வந்து எப்படி ஏமாத்தி விற்கிறாங்கிறத இந்த கணக்கு மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாங்க. தெளிவா வாங்க. என்ன பண்றாரு, ஒரு கடைக்காரர் ப்ராமிஸ் பண்றாரு, எப்படின்னா நான் வந்து என்னன்னா 44% கம்மிக்கு நான் லாஸ்ல விற்கிறேன் பொருளை அப்படின்றாரு. 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் 56 ரூபாய்க்கு விற்கிறேன், 44% நான் லாஸ்ல விற்கிறேன்றாரு. ஆனா அவர் என்ன திருட்டு வேலை பாக்குறாருன்னா 1 கிலோ கொடுக்குற இடத்துல 1 கிலோ நம்மகிட்ட சொல்லிட்டு 910 கிராம தான் கொடுக்குறாரு. நம்மகிட்ட 1 கிலோ நம்மகிட்ட சொல்லிட்டு 910 கிராம தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா இது எப்படி இல்லைன்னா இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ்னு எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப 100 ரூபாய் பொருளை என்ன பண்றாரு, இவர் 56 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஏன்னா 44% லாஸ்ல வித்திருக்காரு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா கஸ்டமர் 1 கிலோன்னு கேட்க இவர் 1 கிலோ மாதிரி பீலா விட்டுட்டு நம்மள்ட்ட என்ன கொடுத்துறாரு, 910 கிராம் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100 ரூபான்னு நினைச்சு 56 ரூபா அவர்கிட்ட கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்க, 1 கிலோங்கிற ஒரு ஃப்ராடை போட்டு 910 கிராம நம்ம தள்ள கட்டிட்டாரு. ஓகேங்க. இப்ப நம்மளால எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்போ 3 0 இருக்குது, 3 0 கேன்சல் பண்ணிக்கிறேன், இங்க 3 0. இப்ப எனக்கு என்ன வருது, இங்க 91, இங்க 56. அப்ப எனக்கு லாஸ் தான் இருக்கு. கொஸ்டின்ல லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு பாக்கணும்ல, 91ல இருந்து 56 நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது, 35/91 × 100. ஓகேங்களா? இதை வந்து டிவைட் பண்ணுங்க. 35,000 3500/91. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 3 தான் வரும். எப்படின்னா 391 தான் உங்களால பண்ண முடியும். எப்படின்னா 491 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3600 மேல போயிடும். அப்போ 3 தான். அப்போ 3ல வர்றதா ஆன்சர். அப்ப இது 2 தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தெளிவா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலயே அடுத்த மிச்சம் எவ்வளவு இருக்குங்கிறது. அதே நான் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசி. இப்ப 90 வந்து நீங்க 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 1 புள்ளி அதிகமா தான் வரும். 1 விட நீங்க கம்மியா வராது. அப்ப 35ங்கிறது 1ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 35. நான் 0.1.5 நான் மல்டிப்ளை பண்ணா கூட எனக்கு வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல எனக்கு நம்பர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதே நீங்க 2ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 70 போகுது. கரெக்டா? அப்ப நீங்க இந்த இடத்துல தப்பு. ஓகேங்களா? 35ங்கிறது வர நிறைய வாய்ப்பு இல்ல. இப்போ வந்து என்னன்னா 39% தான் சான்ஸ். ஓகேங்களா? இல்லையா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா இது நீங்க தாராளமா நீங்க டிவைட் பண்ணி கூட இந்த கணக்கு போடலாம். பார்ட்னர்ஷிப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க. Profit equal to investment into timeங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதுமானதுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி நீங்க அப்ளை பண்ணனா ரேஷியோ மெத்தட்ல அப்ளை பண்றோம். ரேஷியோ மெத்தட்ல நீங்க அப்ளை பண்றீங்க. எப்படின்னா இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் நீங்க எழுதிறேன். நெக்ஸ்ட் டைம், அடுத்து வந்து இங்க ப்ராஃபிட்ங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இந்த இடத்துல மல்டிபிள் வர்ற எல்லா இடத்துலயுமே நீங்க ரேஷியோ மெத்தட் போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறது 4000 6000 8000. 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணது 4000 6000 8000. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம். அப்ப நான் என்ன பண்றேன், இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அதனால கேன்சல் பண்றேன். 2000 பண்றேன். இங்க பண்ணீங்கன்னா என்ன வருது 2, இங்க பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 3, இங்க பண்ணீங்கன்னா என்ன வருது 4. வேற எதுவும் என்னால பண்ண முடியாது, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்ப நீங்க திருப்பி இதை பெருக்குனீங்கன்னா 6 இங்க பண்ணீங்கன்னா 16. பெருக்குன பிறகு நம்மளுக்கு என்ன தெரியுது, இங்கே நம்ம டிவைட் பண்ணலாம் தெரியுது. அப்ப இங்க 3 3 8. அப்ப இதுக்கான ரேஸ் 3 3 6 6 8 14. இந்த 14 ரேஷியோ தான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 56,000 கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்திருக்காங்களா 56,000 டோட்டல் ப்ராஃபிட். இந்த டோட்டல் ப்ராஃபிட்டோட ரேஷியோ இது எல்லாத்தையும் நான் கூட்டினா எனக்கு என்ன வருது பாருங்க 14. இந்த 14ங்கிறத 56,000. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கானுங்கன்னு பாருங்க 3000. இந்த 3ஓட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இந்த 3ஓட ரேஷியோ 3ஓட மல்டிபிள் என்னன்னு பாருங்க, இது 2 இருக்கு. 3ஓட மல்டிபிள் 12,000 18,000 இருக்கு. அப்ப நம்ம போட்டுதான் ஆகணும். தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நீங்க இதை போட்டீங்கன்னா 14 நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 14 4. அப்ப 4000. ஒரு ரேஷியோங்கிறது 4000. அப்ப 3 ரேஷியோங்கிறது 12,000. 3x என்னது உங்களுக்கு 12,000. ஓகேங்களா? 12,000 18,000 கிடையாது 12,000. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க. இன்னைக்குள்ள 20 சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹோம்வொர்க் சம்முங்க. ஹோம்வொர்க் சம் டே 3க்கான ஹோம்வொர்க் சம் வந்து 20 கணக்கு தான் இருக்குது. இந்த 20 கணக்கை நீங்க மறக்காம நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இந்த PDF டவுன்லோட் பண்ணி போட்டு பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் இருக்கும். இப்படி கணக்கு இருக்குது, இதே நம்மளால போட முடியுது அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் இருக்கும். நம்ம நடத்துற 10 நாளுக்கு என்னென்ன கொஸ்டின் நம்ம கொடுக்குறோமோ அதுவே போதுமானதுங்க. நீங்க போயிட்டு அதை மட்டும் நல்லபடியா பார்த்துட்டு போயிட்டு நீங்க போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வருங்க.
இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இன்னொன்னு ரீசனிங் வீடியோன்னு ஒன்று போடுறேன், அதையும் நீங்க பாத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ரீசனிங் வீடியோ டே 3 வரை போட்டேன், இது மேக்ஸும் நான் டே 3 வரை போட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், எம்டிஎஸ், பிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா கொஸ்டினும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடிங்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எக்ஸாம டார்கெட் பண்ணி போக கிடையாது, நம்ம வந்து எல்லா கான்செப்டையும் டார்கெட் பண்ணி போறாங்க. ஓகேங்களா? நீங்க கவலைப்பட தேவையில்ல, எம்டிஎஸ், சிஜிஎல் எல்லா கொஸ்டினையும் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். ஓகேங்களா? அதனால நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. கொடுக்குற கண்டென்ட் நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணவே போதுமானது. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அனுப்பி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் அது சப்போர்ட்டா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.